போனா போன இடம், வந்தா வந்த இடம், அப்படி என்னதான் நியாயம் பேசிட்டு இருக்காரோ தெரியல. ஆளவே காணோம். இதோ வர இருப்பாரு. என்ன வெயில், என்ன வெயில். லட்சுமி, பிள்ளைங்களாம் சாப்பிட்டாங்களாமா? நீங்க வராம என்னைக்குங்க அவங்க சாப்பிட்டுருக்காங்க? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன லட்சுமி பண்றது? சொந்த விஷயமா இருந்தா பட்டுன்னு பேசிட்டு வந்துடலாம். இது பொது விஷயமாச்சே. நம்ம கோயில் திருவிழாவை வர சித்திரை மாசம் 15ஆம் தேதி நடத்திடலான்னு ஊர் பொதுமக்கள்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்கம்மா. நானும் சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கோயில் திருவிழா நடக்குது. இதை கேட்கவே மனசுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, இந்த வருஷம் நம்ம புதூர் மாரியம்மன் திருவிழாவை யார் நடத்த போறா தெரியுமா? நம்ம ராஜா தான். என்னங்க சொல்றீங்க? நானு ஊர் திருவிழா நடத்துறதா? என்னப்பா இது? ராஜா, எனக்கும் வயசாகிட்டே போகுதுப்பா. கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குது. அதனால தான் இந்த கோயில் திருவிழாவை என் மூத்த பையன் ராஜா நடத்துவான்னு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. இதை பாருங்க தம்பி, நீங்களும் தலைக்கு மேலே வளர்ந்துட்டீங்க. இனிமேட்டுக்கு இந்த பொறுப்பெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஆமாப்பா, ஊர் விட்டு ஊர் வந்த நமக்கு திக்கத்தவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்ற மாதிரி இந்த தெய்வம் தான் நமக்கு இது வரைக்கும் துணையா இருந்திருக்கு. அந்த தெய்வத்துக்கு நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளைல சரி, நீ சொல்லு. சரிங்கம்மா, நீங்க சொல்லி எந்த வார்த்தையும் நான் தட்டியிருக்கிறேன். நீங்க சொன்னா நான் செய்வேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த வருஷத்துல இருந்து நம்ம ஊர் திருவிழாவை நான் எடுத்து நடத்துறேம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, 2 பேரும் கோயிலுக்கு கிளம்புங்க. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வரணும், சரியா? டே சிவா, அண்ணனை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனேன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான், அண்ணன் கூடயே போயிட்டு அண்ணன் கூடயே வரணும், சரியா? சரிங்கம்மா. அண்ணா வாங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ண்ணா. டேய் சிவா, கொஞ்சம் இருடா. அம்மா, இந்த உலகத்திலே நாங்க வணங்குற முதல் தெய்வம் எங்களை பெத்த அப்பா அம்மா நீங்கதாம்மா. முதல்ல உங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சா எங்களுக்கு அதுவே போதுமா. ஆமாம்மா, அண்ணா சொன்ன மாதிரி எங்களோட குலசாமியே நீங்கள் தாங்கம்மா. அப்பாவும் அம்மாவும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணாதான் நாங்கள் 7 ஜென்மத்துக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமா. அம்மா, அப்பா 2 பேரும் சேர்ந்து நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீ